أهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم معرضون صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் ஏகநாயன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரியன. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்பதாக சாட்சி பகருகின்றேன். அவனது சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், அவர்களை அடுத்து வந்த தபா தாபிஈன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் மாளிகையில் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபின் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேர் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உள்ளும் புறமும் அல்லாஹ் ஒருவனை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு எமது தனிமையிலும் கூட்டு வாழ்விலும் இரகசியத்திலும் பரஹசியத்திலும் இருளிலும் பகலிலும் கடலிலும் கரையிலும் ஆகாயத்திலும் வியாபார ஸ்தலங்களிலும் வீதிகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற இறையச்சத்துடன் தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறையச்சத்தை கொண்டு நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேர் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா வகையான வழிகாட்டல்களையும் எங்களது வேத நூலாகிய அல் குர்ஆன் மூலமாகவும் காலத்திற்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பியது போன்று எங்களுக்கும் இறுதி தூதராக, எங்களது வாழ்க்கையின் வழிகாட்டியாக, எங்களது வாழ்க்கையின் முன்னோடியாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி எங்களது வாழ்க்கையில் தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் எந்த வகையான குறைபாடுகளும் இல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு பரிபூர்ணமான மார்க்கத்தை தந்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், தரக்துகும் ஃபில் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை தெளிவான ஒரு பாதையில் விட்டு செல்கின்றேன். உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வழிகாட்டல்களையும் நான் உங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றேன். லைலுஹா கனஹாரிஹா, இந்த மார்க்கத்தில் எதுவும் மூடல் கிடையாது, இந்த மார்க்கத்தில் எதுவும் இருளை போன்றது கிடையாது. உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த வகையான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு லைலுஹா கனஹாரிஹா, இந்த மார்க்கத்தின் இரவு கூட பகலை போன்று தெளிவாக இருக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக எல்லா விடயங்களையும் நான் காட்டி தந்திருக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரியவர்களே, நாம் உலகத்தில் ஒரு குழந்தை பிறப்பதில் இருந்து அந்த குழந்தை மரணிக்கும் வரைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் எப்படி எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சகல வழிகாட்டல்களையும் அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களது வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் மார்க்கம் சொன்ன பிரகாரம் நாம் அமைத்துக் கொள்வதன் மூலமாக எங்களது உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் ஈடேற்றம் அடைந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் நிச்சயம் நாம் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த குறுகிய இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில்
நாம் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான தலைப்பு விடயம் என்னவென்றால், சமூகத்தில் எல்லா விடயங்களையும் நாம் மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் குறிப்பான ஒரு விடயமாக இன்றைய சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் மலிந்து பரவி காணப்படுகின்ற ஒரு விடயம்தான், ஒரு நோய் என்றும் சொல்லலாம், இன்று சமூகத்தில் பரவலாக பார்க்கின்ற ஒரு விடயம்தான் விமர்சனம் என்று சொல்வது. இந்த சமூகத்தில் யாரை பார்த்தாலும் விமர்சனத்திற்குள்ளாக்கப்படுகின்றார்கள். அது தனி மனிதனாக இருக்கலாம், சமூக நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் பொறுப்பு வாய்ந்த அமைப்புகளாக இருக்கலாம். இன்று விமர்சனம் என்று வருகின்ற போது பரவலாக எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கின்றோம். விமர்சிக்கப்படுகின்றார்கள், விமர்சனங்களை நாம் முன்வைக்கின்றோம், அழகான முறையில் கருத்துக்களை முன்வைக்கின்றோம் என்ற பெயரில் விமர்சனங்கள், அது சமூக ஊடகங்கள் மூலமாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது நாம் இரண்டு நபர்கள் சந்திக்கின்ற போது மூன்றாவது ஒரு நபரை பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் என்று வருகின்ற விடயங்களை இன்று சமூகத்தில் பரவலாக பார்க்கின்றோம். எனவே இஸ்லாத்தின் பார்வையில், மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் விமர்சனம் என்கின்ற வருகின்ற போது இஸ்லாம் அதற்கான எந்த அளவுக்கு விமர்சனத்திற்கு மதிப்பளித்திருக்கின்றது, இஸ்லாத்தின் பார்வையில் விமர்சனம் என்று நாம் வருகின்ற போது அதனை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, விமர்சனம் என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர், நலவை ஏவுவது தீமையை தடுக்கின்ற வழிமுறைகளில் ஒரு பகுதியாக இஸ்லாம் விமர்சனத்தை சொல்லி இருக்கின்றது. விமர்சனம் என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் வரவேற்கப்பட்ட ஆகுமாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றாலும் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற விமர்சனம் என்பது எப்படி அமைய வேண்டும், இஸ்லாம் சொல்லுகின்ற ஷரியா சொல்லுகின்ற அந்த வரையறைக்குட்பட்டதாக எங்களது விமர்சனங்கள் இருக்கின்றதா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கம் சொல்லுகின்ற ஆதாபுகளை பேணி, மார்க்கம் சொல்லுகின்ற வழிமுறைகளை பேணி நாம் விமர்சனங்களை முன்வைக்கின்ற போது, நாம் எங்களது கருத்துக்களை முன்வைக்கின்ற போது, எங்களது கருத்தாடல்களை நாம் மேற்கொள்கின்ற போது நிச்சயம் அது ஒரு இபாதத்தாக, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு விடயமாக மாறுகின்றது என்பதாக இஸ்லாம் தெளிவாக சொல்லுகின்றது. அதற்கு மாற்றமாக நாம் நினைத்த பிரகாரம் கருத்துக்களை சொல்லி, அல்லது ஒரு தனி மனிதனை காயப்படுத்தி, அல்லது சமூகத்தில் இருக்கின்ற அந்த பலம் வாய்ந்த நிறுவனங்களை, அமைப்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய அமைப்பில் விமர்சனங்களை, கருத்துக்களை முன்வைப்பதை இஸ்லாம் ஒரு போதும் எங்களுக்கு அனுமதிக்காத ஒரு விடயம் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்லுகின்ற வழிகாட்டல்கள் உட்பட்டதாக, ஷரியா சொல்லுகின்ற வழிமுறைகளை பின்பற்றியதாக எங்களது விமர்சனங்கள் இருப்பதை இஸ்லாம் அழகான முறையில் வரவேற்கின்றது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது எப்படிப்பட்ட விமர்சனத்தை இஸ்லாம் விரும்புகின்றது? முதலாவது நிபந்தனை ஐயகூன நிய்யத்து ஹாலிஸன் லில்லாஹி தஆலா. நாம் விமர்சனங்களை முன்வைக்கின்ற போது, கருத்துக்களை முன்வைக்கின்ற போது, அது தனி மனிதனுக்கு எதிராக இருக்கலாம், அல்லது சமூக அமைப்புகளுக்காக இருக்கலாம். நாம் நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற போது அதனது முதலாவது விடயம் எங்களது நியத், எங்களது எண்ணம், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி சமூக நலனை நிறுத்தியதாக, சமூக நலனை முற்படுத்தியதாக எங்களது நியத்துகள், எண்ணங்கள் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக ஒரு தனி மனிதனுடைய அந்தஸ்தை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும், அந்த மனிதனுடைய நட்பெயரைக்கு நாம் களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற முறையில் எங்களது எண்ணங்கள் இருந்துவிடக்கூடாது. அல்லது சமூக நிறுவனங்கள், சமூகத்தில் பலம் வாய்ந்த அமைப்புகள், எங்களது சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள், முன்னின்று செயல்படக்கூடிய நிறுவனங்கள், அதில் குறைபாடுகள் இருக்கலாம், முன்பின்கள் இருக்கலாம். ஆனால் அதனை பலவீனப்படுத்த வேண்டும், குட்டிச்சுவராக்க வேண்டும். சமூகத்தில் அதற்கு இருக்கின்ற நன்மதிப்புக்கு சவாலை உட்படுத்தக்கூடிய அமைப்பில் ஆக்க வேண்டும் என்ற மோசமான எண்ணங்கள் எந்த மனிதனது உள்ளத்திலும் இருக்கக்கூடாது. இது முதலாவது விடயம். இரண்டாவது, இஸ்லாம் சொல்லுகின்றது
நீங்கள் விமர்சனங்களை கருத்துக்களை முன்வைக்கின்ற போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டாவது விடயம்தான் வார்த்தை நாகரிகத்தை நாங்கள் பின்பற்றவன். வார்த்தை நாகரிகம் நாம் சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம், அல்லது நாம் எங்களது நாவுகள் மூலமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம். நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள், நாம் எழுதுகின்ற வார்த்தைகள் அது நாகரிகமானதாக, அந்த அமைப்புகள் நிறுவனங்கள் அவர்களுடைய அந்தஸ்துகள் மதிப்புகளுக்கு களங்கம் வந்து விடாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமில்லாமல் தனது வாழ்க்கையில் இப்படியான விடயங்களை பின்பற்றி நல்ல விமர்சனங்கள் கருத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே முன்வைத்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் தனது மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு சந்தர்ப்பம், அவர்களுடைய சகோதரர் தனது மைத்துனர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜத் போன்ற தொழுகைகளில் பொடுபோக்கு செய்யக்கூடியவராக முன்பின் உள்ள ஒரு மனிதராக இருந்த சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தனது மைத்துனர் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த விடயத்தை திருத்தி கொடுக்க வேண்டும், இரவு வணக்கத்தில் அவரை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடம், உங்களது சகோதரர் இரவு நேர தொழுகை தொழுவது கிடையாது, தஹஜ்ஜத் தொழுவது கிடையாது என்று எடுத்த எடுப்பில் அவருடைய குறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கவில்லை. என்ன சொன்னார்கள்? நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி மினல் லைல். தனது மைத்துனர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய நலவை முற்படுத்தி சொன்னார்கள். முதலில் அவர்களிடம் இருக்கின்ற நல்ல பண்பை சொல்லி, நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், உங்களது சகோதரர் அப்துல்லா மனிதர்களிலேயே மிகவும் திறமையான நல்ல குணம் கொண்டு நல்ல மனிதர்களில் ஒருவராக இருக்கின்றார். நலவை சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், லவ் கான யுஸல்லி மினல் லைல், அவர் இரவு நேர தொழுகையில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தினால் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மனிதராக மாறுவார் என்று. தவறை திருத்துவதற்கு முன்னால், குறைபாட்டை முன்வைப்பதற்கு முன்னால் அவரிடம் இருக்கின்ற நல்ல விடயத்தை சொல்லி அதற்கு பின்பு இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எப்படி விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும் என்கின்ற அழகிய வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாமும் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக சொல்லுகின்றோம், அல்லது ஒரு சமூகத்தில் பலம் வாய்ந்த பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களுக்கு எதிராக எடுத்த எடுப்பில் நாம் குறைகளை மாத்திரம் சொல்லாமல் கடந்த கால அவர்களுடைய நல்ல பணிகளை நாங்கள் முதலில் அடுக்க வேண்டும். உங்களது நிறுவனம், உங்களது அமைப்பு இத்தனை வருடமாக ஊரில் இப்படியான நலவுகளை செய்கின்றது, நல்ல பணிகளை முன்னின்று காத்திரமான முடிவுகளை எடுத்திருக்கின்றது. நாங்கள் அதனை வரவேற்கின்ற அதே சந்தர்ப்பம் இது போன்ற சில முன்பின்கள் இருக்கின்றது, தவறுகள் இருக்கின்றது, குறைபாடுகள் இருக்கின்றது. அதனையும் நீங்கள் திருத்திக் கொண்டால் அல்லது அதனுடன் இதனையும் நீங்கள் சேர்த்து கொண்டால் இன்னும் பலமான ஒரு சமூகமாக, ஒரு நிறுவனமாக நீங்கள் மாறுவீர்கள் என்று நல்ல ஆக்கபூர்வமான தட்டி கொடுக்கின்ற முறையில் எங்களது விமர்சனங்கள் கருத்துக்களை முன்வைக்கவன். இது ஒரு தனி மனிதனுக்கு எதிராக இருக்கலாம். உங்களிடம் இப்படிப்பட்ட நல்ல விடயம் இருக்கின்றது, நீங்கள் இதற்கு முன்பு இப்படியெல்லாம் நல்ல விடயங்களை செய்திருக்கின்றீர்கள், நீங்கள் இப்படி ஒரு குறைபாடு உள்ள மனிதராக இருக்கின்றீர்கள், உங்களிடம் இப்படி தவறு இருக்கின்றது, நீங்கள் அதனையும் திருத்திக் கொண்டால் இன்னும் பூரணத்துவம் பெற்ற ஒரு மனிதராக மாறுவீர்கள் என்று அமைப்பில் எங்களது விமர்சனங்கள் கருத்துக்களை முன்வைப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. இன்று நாம் இப்படிப்பட்ட இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த பக்குவப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கின்றோமா என்பதுதான் இங்கிருக்கின்ற மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. பண்பாடுகளில் ஒரு வறட்சியை அடைந்த ஒரு சமூகமாக இன்று நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களிலும் 4 பேர் சந்திக்கின்ற சந்திகளிலும் சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு
அடுத்தவர்களுடைய குறைகளை விமர்சனம் என்ற பெயரில் நாம் முன்வைக்கின்ற போது அது நிச்சயம் அடுத்தவர்களை பாதிக்கின்றது, அடுத்தவர்களை காயப்படுத்துகின்றது, அல்லது நல்ல நிறுவனங்கள் செய்கின்ற பணிகளை ஒரு சவாலுக்குட்படுத்தக்கூடிய கேள்விக்குறியாக மாற்றுகின்ற முறையில் எங்களது செயல்பாடுகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. வார்த்தைகளில் நாகரிகம் உள்ள பக்குவப்பட்ட ஒரு பண்பட்ட ஒரு சமூகமாக ஒவ்வொரு விடயத்தையும் அணுக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைகளில் ஏற்பட்ட சில முன்பின்களை கூட, சில தவறுகளை கூட சஹாபாக்கள் அழகிய முறையில் வார்த்தை நாகரிகத்துடன் அதனை எடுத்துரைத்தார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகள் கொண்ட ஒரு தொழுகை, அது துஹரோ அஸரோ இஷாவோ, ஒரு 4 ரக்காத்துள்ள ஒரு தொழுகையை தவறுதலாக 2 ரக்காத்தோடு சுருக்கி சலாம் கொடுத்து விட்டார்கள். முதலாவது அத்தஹியாத்துடன் சலாம் கொடுத்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. 4 ரக்காத்துள்ள தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆக சுருக்கி விட்டார்கள். ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இதனை எப்படி கேட்பது என்று சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது துல் யதைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, பாருங்கள் எவ்வளவு நாகரிகமான முறையில் அந்த விடயத்தை முன்வைத்தார்கள். கேட்டார், அகுஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஒரு ரசூலாக இருக்கிறீர்கள், நபியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன மறந்து போய்த்தா? ஏன் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்தீர்கள், என்ன யோசனையில தொழுதேல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கவில்லை. ஒரு மொட்டையாக அவருடைய முகம் சுளிக்கின்ற வார்த்தையில், என்ன யோசனையில் தொழுதீர்கள், மறந்துட்டா நீங்க ஒரு சமூக தலைவர், இப்படி நடந்து கொள்ளலாமா என்று அந்த சஹாபி கேட்கவில்லை. ஏன்? அவர்களும் மனிதர்கள் தான், முன்பின் நடக்கலாம். நபி அவர்களுக்கே மறதியாக நடந்து விட்டது. அந்த சஹாபி எப்படி கேட்டார்கள்? அகுஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்ன உங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டு தொழுகையை 2 ரக்காத்தாக அல்லாஹ் சுருக்கி விட்டானா? அம் நஸீத, அல்லது மனிதன் என்ற அடிப்படையில் நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். எப்படியான வார்த்தை நாகரிகம்! இதுதான் எங்களது முன்னோர்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் இஸ்லாம் ஏங்கி நிற்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இன்று விமர்சனங்கள், கருத்துக்கள் என்ற பெயரில் இன்று நாம் பார்க்கின்ற பதிவுகள் நிச்சயம் பார்ப்பவர்களுக்கே முகம் சுளிக்கின்ற நிலையில் இருக்கின்றதென்றால் சம்பந்தப்பட்டவருடைய உள்ளங்கள் எப்படி பாதிக்கப்பட போகின்றது? இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் ஒவ்வொரு விடயத்தையும் நாம் அணுகுகின்ற போதுதான் இஸ்லாம் அந்த விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமானதாக எதிர்பார்க்கின்ற முறையில் இருப்பதை தவிர அல்லாஹ் ஒரு போதும் தவறான முறையில் செய்கின்ற விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. அதுக்கு மாற்றமாக இன்னும் ஒரு படிமேல் இஸ்லாம் விமர்சனங்கள், தவறுகளை நாங்கள் திருத்தி கொடுக்கின்றோம் என்ற பெயரில் நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகளில் வார்த்தை நாகரிகத்தால் நாம் எத்தி வைக்கின்றோம் என்பதற்கு ஒரு படி மேல் நாம் ஒரு தவறை பார்க்கின்ற போது, ஒரு குறைபாட்டை பார்க்கின்ற போது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் இருக்கலாம், அல்ல சமூக நிறுவனங்கள், பலம் வாய்ந்த அமைப்புகள், ஊருக்காக வேண்டி உழைக்கின்ற அமைப்புகள், அல்லது ஊருக்காக வேண்டி முன்னிற்கின்ற தனிநபர்கள் யாராக இருக்கலாம், அவர்கள் செய்கின்ற தவறுகளை, முன்பின்னுகளை நாம் வார்த்தை நாகரிகத்தால் எடுத்துரைப்பது இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு முறையாக இருந்தாலும் அதற்கு மேல் இஸ்லாம் வரவேற்கின்ற இன்னும் ஒரு அம்சம்தான் நாம் அந்த தவறுகளை நெறிப்படுத்துவதற்கு, திருத்தி கொடுப்பதற்கு, அதனை சரி செய்கின்ற ஒரு துறை சார்ந்தவர்களாக இருந்தால், அல்லது அது சம்பந்தமான அறிவும் தெளிவும் ஒரு அதனை செய்து கொடுக்கின்ற ஆற்றலும் எங்களிடம் இருக்கும் என்றால் நாம் அவர்களிடம் இணைந்து, அவர்களுடன் சேர்ந்து அதனை நெறிப்படுத்தி, அதனை முறைப்படுத்தி கொடுப்பதற்கு முன்னிப்பது இது மிக பெரும் உயர்ந்த பண்பு என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வதை விடவும், நானும் உங்களுடன் சேர்ந்து அதனை செய்து தருகின்றேன், நானும் உங்களுடன் இணைந்து அதனை நெறிப்படுத்துகின்றேன் என்று முன்வருவது இது உயர்ந்த பண்புகளில் ஒன்றாக இருக்கின்றது.
சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா மஸ்ஜிதுக்கு செல்லுகின்றார்கள். ஒரு பெரியவர், ஒரு முதியவர் வுது செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய வுதுவில் குறைபாடு இருக்கின்றது. ஒழுங்கா முகத்தை கழுகவில்லை, கைகளை முறையாக கழுகவில்லை. ஏதோ ஒரு அடிப்படையில் அவருடைய அந்த பெரியவருடைய வுதுவில் குறைபாடு இருக்கின்றது. வுது இல்லை என்றால் தொழுகை இல்லை, தொழுகை இல்லை என்றால் முஸ்லிமே இல்லை. எப்படியான வுதுவுடன் எத்தனை வருடம் அவர் தொழுது கொண்டிருப்பார்? இந்த ரெண்டு சிறுவர்களும் பார்க்கின்றார்கள், இந்த பெரியவருடைய வுதுவில் குறைபாடு இருக்கின்றது, அவருடைய வுதுவை நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ரெண்டு சிறார்களும் வந்து, ஏ பெரியவரே, இத்தனை வயசு வரைக்கும் வாழ்றீங்க, எல்லாத்தையும் சரியாத்தானே செய்றீங்க, ஒரு வுது எடுப்பதற்கு உங்களுக்கு தெரியாதா என்று அந்த பெரியவரை பார்த்து கேட்கவில்லை. உங்களுக்கு உலக அமைப்பில் எல்லாம் தெரியும், வுது எடுக்கிற விடயத்தில் ஏன் நீங்கள் சிறுபிள்ளை தனமாக இருக்கின்றீர்கள்? இவ்வளவு காலமும் இப்படியான வுதுவோடவா நீங்கள் தொழுதீர்கள் என்று அந்த பெரியவருடைய முகம் சுளிக்கின்ற வகையில் கேட்கவில்லை. எப்படி நடந்து கொண்டார்கள்? வந்து சொன்னார்கள், பாருங்கள் பண்பாட்டை. அந்த பெரியவரை பார்த்து சொன்னார்கள், ஏ பெரியவரே, நாங்கள் சிறியவர்களாக இருக்கின்றோம், நீங்கள் எவ்வளவு காலம் அழகான முறையில் நீங்கள் தொழுகிறீர்கள், வுது செய்கிறீர்கள், நாங்கள் சிறியவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் 2 பேரும் வுது செய்கின்றோம், எங்களது வுது சரியாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். 2 சிறுவர்களும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று முறையான வுதுவை பரிபூர்ணமாக எடுத்துக்கொள்கின்ற போது அந்த பெரியவர் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார், நான் செய்த வுதுவில் தான் தவறு இருக்கின்றது, இந்த சிறுவர்கள் செய்கின்ற வுது அது பரிபூர்ணமான வுது என்பதை அன்றுடன் கற்றுக்கொண்டு அந்த பெரியவர் அதற்கு பின்னால் தனது வுதுவை திருத்திக் கொள்கின்றார்கள். அந்த சிறுவர்களும் கடந்து சென்று விட்டார்கள். பாருங்கள் எவ்வளவு அழகான முறையில் ஒரு தவறு அது நெறிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு அழகான முறையில் ஒரு மனிதனுடைய குறை மறைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களது முன்னோர்கள் சஹாபாக்கள் சிறுவர்களாக இருந்தாலும் எவ்வளவு முதிர்ச்சியுடன் சமூக பக்குவத்துடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் எங்களுக்கு தேவை, இதுதான் எங்களுக்கு தேவை. நாம் ஒரு தவறை சுட்டி காட்டுகின்றோம், ஒரு குறையை திருத்துகின்றோம் என்பதற்காக நாம் முறை தவறி செய்து நாம் ஒரு குறைபாட்டை செய்துவிடக் கூடாது. தவறை திருத்துகின்றோம் என்ற பெயரில் நாம் இன்னும் ஒரு தவறை செய்துவிடக் கூடாது. இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் தான் தவறுகள் கூட அது திருத்தி கொடுக்கப்பட வேண்டும். முறை தவறி நாம் அடுத்தவருடைய குறைகளை விமர்சனங்களாக செய்கின்ற போது, நாம் விமர்சனம் செய்தாலும் மார்க்கம் சொல்வதற்கு மாற்றமாக செய்கின்ற போது நாம் இன்னும் ஒரு தவறை செய்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களது முன்னோர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு படிப்பினையாக பல சம்பவங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் இரவு நேரத்தில் தனது ஊரை ஆட்சி எப்படி நடைபெறுகின்றது என்பதை பார்ப்பதற்காக ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள், ஊரை சுற்றி உலா வருவார்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரம் ஊரை சுற்றி வருகின்ற போது ஒரு வீட்டிற்கு அருகாமையில் வருகின்றார்கள். அந்த வீட்டில் இருந்து இசை சத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த வீட்டிற்குள்ளே வேகமாக நுழைந்து பார்க்கின்றார்கள். ஒரு முதியவர், அண்ணா இன்னா மௌத்தாகிற வயசில் இருக்கின்ற ஒரு முதியவர் மது போதையில் திளைத்துக் கொண்டு அருகாமையில் இசை கருவிகள் இசைக்கப்பட்டு ஒரு நடனமாடுகின்ற ஒரு பெண்ணை வைத்து நடனம் ஆடிக்கொண்ட நிலையில் பாவத்தில் திளைத்துக் கொண்டு மூழ்கி இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்திரத்தில் சொன்னார்கள், மா ரஅய்து கல்லைலி அக்பஅ மின் ஹாதா الرجل ينتظر அஜலஹு. இன்று இரவு இது போன்ற ஒரு அசிங்கமான காட்சியை நான் கண்டது கிடையாது. மரணத்தை எதிர்பார்த்திருக்கின்ற வயோதிப மனிதராகிய நீங்கள் இன்று இருக்கின்ற இந்த கேவலம் கட்ட அசிங்கமான காட்சி இருக்கின்றதே, இது மிக மோசமான ஒரு விடயம்.
இது போன்ற ஒரு கேவலமான காட்சியை இன்று இரவு நான் எந்த பகுதியிலும் காணவில்லை என்று அந்த மனிதனை பழித்து சொன்னார்கள். உடனே அந்த மனிதன் சொன்னார், ஜனாதிபதி அவர்களே, உண்மையில் நான் செய்தது தவறுதான். நான் மரணத்தை எதிர்பார்க்கின்ற இந்த வயோதிப வயதில் மதுவை அருந்திவிட்டு இசையை கேட்டுவிட்டு நடனமாடுகின்ற பெண்ணை வைத்துக் கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலை, இது ஒரு பாவம் தான், இது ஒரு தவறுதான். ஆனால் நான் செய்தது ஒரு தவறுதான், நீங்கள் இப்பொழுது 3 தவறை செய்திருக்கின்றீர்கள். ஜனாதிபதி திகைத்து போனார். நான் உங்களது தவறைத்தானே சுட்டி காட்டினேன், நீங்கள் செய்த கொலையைத்தானே விமர்சித்தேன், நான் என்ன 3 தவறு செய்தேன்? ஜனாதிபதி கேட்கின்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், ஜனாதிபதி அவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய வேண்டாம். ஆனால் நீங்கள் எனது வீடு புகுந்து எனது குறையை ஆய்வு செய்து விட்டீர்கள், ஆராய்ந்து பார்த்து விட்டீர்கள். இது ஒரு தவறு. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, நீங்கள் இன்னும் ஒரு மனிதனது வீட்டிற்குள் நுழைவதாக இருந்தால் முன் வாயலால், பிரதானமான வாயலால் நீங்கள் நுழைய வேண்டும். ஆனால் நீங்களோ எனது வீட்டில் பின் கதவால் வந்து விட்டீர்கள். எனது குறையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மதில் பாய்ந்து வந்து விட்டீர்கள். இது இரண்டாவது தவறு. மூன்றாவது, லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்கள் இன்னும் ஒரு மனிதனது வீட்டிற்குள் நுழைவதாக இருந்தால் சலாம் சொல்லி உங்களுக்கு பதில் வந்தால் தான் பிறருடைய வீட்டிற்குள் நுழைய வேண்டும். நீங்கள் சலாம் சொல்லாமல் எனது வீட்டிற்குள் வந்து விட்டீர்கள், இது மூன்றாவது தவறு என்று சொன்னான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாருங்கள், அவருடைய மறுபக்கத்தை பாருங்கள். இன்று எங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாலே அவருடைய வீரமும், யா ரசூலல்லாஹ் உடுங்க அவரை கழுத்தை வெட்ட போறேன் என்கிற பக்கம் மட்டும்தான் தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வேகமான சஹாபியாக இருந்தாரும், கான பக்காஅன் இந்த கிதாபில்லா, குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்பட்டால் அழுது சின்ன புள்ளை போன்று துடிக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தவறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக திருத்திக் கொடுக்கின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இது எங்களுக்கான படிப்பினை. ஒரு மனிதனது ஒரு தவறை சுட்டி காட்டுகின்றோம் என்ற பெயரில் நாம் 2 தவறை செய்துவிடக் கூடாது. மார்க்கம் சொல்லுகின்ற முறையில் எங்களது விமர்சனங்கள், கருத்துக்கள், அணுகுமுறைகள் இருக்கின்ற போதுதான் அது ஒரு ஆக்கபூர்வமான இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற விமர்சனமாக இருக்குமே தவிர, அடுத்தவர்களை நிந்தித்து, அடுத்தவர்களை தலைகுனிய வைத்து, அடுத்தவர்களை விமர்சித்து, அடுத்தவர்களுடைய அந்தஸ்துகளை நாங்கள் இல்லாமலாக்கி நாம் செய்கின்ற விமர்சனங்களை இஸ்லாம் ஒரு போதும் அது வரவேற்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. அது ஹராமான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள. இது போன்றுதான் கடைசியாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். எப்படி விமர்சனங்களை முன்வைப்பதற்கு இஸ்லாம் அழகிய வழிகாட்டல்கள், அணுகுமுறைகள், ஆதாபுகளை சொல்லி இருக்கின்றதோ, அதனை பின்பற்றி நாங்கள் கருத்துக்கள், விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதோ, இது போன்றுதான் எங்களுக்கு எதிராக அல்லது நாம் சார்ந்திருக்கின்ற நிறுவனங்கள், அமைப்புகள் ஏதோ ஒன்றுக்கு எதிராக ஆக்கபூர்வமான நியாயமான கருத்துக்கள், விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கையும் நாங்கள் உருவாக்கவன். நான் யார்? எனக்கு எதிராக நீங்கள் எப்படி பேச முடியும்? எனக்கு எதிராக எப்படி செய்ய முடியும்? நாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் என்ற சிந்தனையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் பெண்கள் அதிகமாக மகர் தொகை கேட்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையில் மகர் என்பது அது பெண்ணுக்குரிய உரிமை. இன்று மணமகனாகிய நாங்கள் தான் இத்தனை லட்சம் கொடுக்க போகின்றோம் என்று எங்களது திருமண வைபவத்தில் சொல்லுகின்றோம். ஆனால் மகர் என்பது பெண்ணுக்கான உரிமை. ஒரு மணப்பெண் எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் அல்லது இத்தனை பவுண்ட் தங்கம் தந்தால்தான் நான் உங்களை திருமணம் முடிப்பேன் என்று ஒரு பெண் சொன்னால் அதைத்தான் கொடுக்க வேண்டும். மகர் என்பது அது பெண்ணுக்கான உரிமை. அவளுடைய கருவை, கற்பை நாங்கள் எடுத்துக் கொள்வதற்காக கொடுக்கின்ற அந்த பணம், அதுதான் மகர் என்பது. எனவே மகருடைய தொகை எவ்வளவு என்பதை உண்மையில் இஸ்லாம் சொல்லுகின்றது, அந்த பெண் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இன்று அதற்கு மாற்றமாக சமூகத்தில் நடைபெறுவதும் ஒரு கவலைக்கிடமான விடயம்தான்.
எனவே அது ஒரு சப்ஜெக்ட். நாம் சொல்லுகின்ற விடயத்திற்கு வருகின்றோம். எனவே பெண்கள் அதிகமாக அந்த காலத்தில் மகர் தொகை கேட்பதற்கு ஆரம்பித்தார்கள். இன்றும் கூட அரபு நாடுகளில் மகர் தொகை அதிகமாக பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அது அவர்களுக்கான உரிமை, அவர்களும் நியாயமாக அதனை கேட்டுக்கொள்ள வேண்டும். பெண்கள் அதிகமாக மகர் தொகை கேட்கின்ற போது அதிகமான ஆண்கள் மகரை கொடுப்பதற்கு முடியாமல் திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் உருவான போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து குடிமக்களையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்தார்கள். ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து சொன்னார்கள், ஏ பெண்களே, நீங்கள் அதிகமாக மகர் தொகை கேட்கின்றீர்கள், நான் மகர் தொகையை நிர்ணயிக்க போகின்றேன், வரையறுக்க போகின்றேன், இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு லிமிட் பண்ண போகின்றேன் என்று சொன்னபோது அந்த சமூகத்தில் இருந்த அந்த சபையில் இருந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி பெண்மணி எழும்பி சொன்னால், ஏ இப்னு கத்தாப், கத்தாபுடைய மகனே, அஃபயுஅதீனல்லாஹு வ தம்னஉனா அன்த, அல்லாஹ் எங்களுக்கு தந்த உரிமையை நீங்கள் வரையறுக்க போகின்றீர்களா? அல்லாஹ் எங்களுக்கு தந்த சலுகையை நீங்கள் லிமிட் பண்ண போகின்றீர்களா? அல் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வ இன் அரத்தும் இஸ்திப்தால ஜௌஜின் மகான ஜௌஜ் வ ஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅخذு மின்ஹு ஷைஆ. ஆண்களை பார்த்து சொல்லுகின்றது, ஆண்களே, நீங்கள் ஒரு பெண்ணுக்கு மகராக தங்க குவியலை கொடுத்தாலும் நீங்கள் தலாக் சொன்னால் மகரில் ஒரு பைசா கூட திரும்பி கேட்க முடியாது. மகர் அது பெண்ணுக்குரியது. தலாக் சொல்லிவிட்டால் மகரை தாங்க என்று கேட்பதற்கு ஒரு ஆணுக்கு எந்த அதுகளையும் கிடையாது. மகர் கொடுத்தால் அது பெண்ணுக்குரியது. மார்க்கம் சொல்லுகின்றது, ஃபலா தஅخذு மின்ஹு ஷைஆ, தங்க குவியலை மகர் கொடுத்தாலும் நீங்கள் தலாக் சொல்லிவிட்டால் எல்லாத்தையும் திருப்பி தாருங்கள் என்று கேட்பது போன்று மகரில் ஒரு பைசாவை கூட கேட்க முடியாது. இந்த இடத்தில் அல்லாஹ் மகரை தங்க குவியல் என்று சொல்லுகின்றான். தங்க குவியல் என்றால் அதற்கு ஒரு லிமிட் கிடையாது. ஒரு குவியல், ஒரு சிறிய அமைப்பில் இருந்தாலும் குவியல், பெரிய அமைப்பில் இருந்தாலும் குவியல். ஒரு குவியல் என்பதற்கு ஒரு லிமிட் கிடையாது. அல்லாஹ்வே மகரை குவியல் என்று லிமிட் இல்லாத 2 கிலோ அல்லது 3 கிலோ என்று அல்லாஹ் வரையறையாக சொல்லவில்லையே. குவியல் என்று சொல்கின்ற போது அதற்கு ஒரு லிமிட் கிடையாது. லிமிட் இல்லாமல் அல்லாஹ்வே சொன்ன போது நீங்கள் அதனை எப்படி லிமிட் பண்ண முடியும், எப்படி அதை வரையறுக்க முடியும் என்று அந்த பெண்மணி சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஸாபத் இம்ரஅத்துன் வ அக்தஅ உமர், ஏ சமூகமே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த பெண்மணி சொன்னதுதான் உண்மை, இந்த உமர் இதோ தவறு செய்து விட்டேன், தவறாக சொல்லிவிட்டேன் என்று தனது கருத்தில் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வாங்கிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு மிம்பரில் இருந்து இறங்கி சென்று விட்டார்கள். பாருங்கள், ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் முறையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அதனை நிராகரித்து விட்டு தட்டி கழித்து விட்டு செல்லவில்லை. நீ சபையில் சொல்லிவிட்டாய், எல்லா மனிதர்களுக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்தி விட்டாய், எனவே இவரை பிடித்து சிறையில் அடைத்து விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. நியாயமான முறையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அதனை ஏற்றுக்கொண்டார்கள். மதிப்புக்குரியவர்களே, இதுதான் எங்களுக்கும் தேவையான விடயம். இதுதான் விமர்சனம் என்று வருகின்ற போது இஸ்லாம் சொல்லுகின்ற 2 சாராருக்குமான முறைகள். இதனை நாங்கள் பின்பற்றி எங்களது விமர்சனங்கள், கருத்துக்கள், அது சமூக வலைத்தளங்கள் இருக்கலாம், சந்தியில் இருக்கலாம், அவருக்கு முன்னால் இருக்கலாம், மார்க்கம் சொல்லுகின்ற முறைகளை பேணி எங்களது விமர்சனங்களை நாங்கள் முன்வைப்பதோடு எங்களுக்கு எதிராக முன்வைக்கின்ற கருத்துக்கள், விமர்சனங்கள் அது நியாயமாக இருக்கும் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்குள்ளவர்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். எனவே ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பக்குவமான ஒரு சமூகமாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعصهما فقد ضل وغوى. أما بعد، فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال تعالى:
يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب عليم. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه ما اتصلت عين بنظر. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. فيا أيها الناس إن الله تعالى أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته وقدسه تكريما، فقال: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن خليفة رسول الله أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن مزين المسجد والمحراب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن جامع القرآن وكامل الحياء والإيمان أمير المؤمنين سيدنا عثمان الغني رضي الله تعالى عنه، وعن أسد الله الغالب ومظهر العجائب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن الباقي من العشرة المبشرة، وعن سيدة نساء أهل الجنة فاطمة الزهراء بنت الرسول، وعن السبتين الشهيدين الكريمين الفاضلين الحسن والحسين سيدا شباب أهل الجنة، وعن عمي النبي صلى الله عليه وسلم الحمزة والأباس. اللهم اغفر الأباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا رفيع الدرجات. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا رخاء سخاء وسائر بلاد المسلمين عاما. اللهم أجرنا من النار، اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروا على نعمه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد